அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். புரட்டாசி மாதம் பிறந்திருக்குங்க. ஜோதிடத்தின் கிரகங்களின் ராஜாவா கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரியன் ஒரு ராசியில ஒரு மாதம் வரைக்கும் இருப்பார். இப்படி சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றும் போது தாங்க தமிழ் மாதங்கள் பிறக்குது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியின் அடிப்படையில், அதாவது சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ள நுழையக்கூடிய இந்த காலகட்டத்தை தான் நாம புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்றோம். சூரியன் கன்னி ராசிக்குள்ள நுழைவதால அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்தடுத்து மாத கோள்களில் நிகழக்கூடிய அதிரடியான மாற்றங்கள், சேர்க்கை, இணைவு, பெயர்ச்சி, சஞ்சாரம், பார்வை பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கமானது பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிக்குமே வேறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி 20 நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய இணைவு நடைபெற போகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி மற்றும் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய இந்த சசாஷ்டக யோகம் அப்படிங்கிறது பலவிதமான மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த யோகம் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிக்காரர்களில் முக்கியமாக ரிஷப ராசியில் சொல்லணும் அப்படின்னா பல மோசமான விளைவுகள் பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு யோகமாகவே இருக்க பெற போகிறதுங்க. மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது தேவையற்ற செலவுகள், தேவையற்ற சிக்கல்கள் உருவாக நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணும். இதனால் உங்களினுடைய பட்ஜெட் பாழாகவும் செய்யலாம். நீதிமன்ற வழக்குகள், ஆரோக்கியத்திற்காக நிறைய பணத்தை செலவிட வேண்டியதாக இருக்குங்க. அதனால் செலவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் விளைவுகள் அப்படிங்கிறது கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருமடங்காக அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முதலீடுகளையும் செய்யறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. மோசமான விளைவுகளை தவிர்க்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்சியமோ அவசரமோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி மனம் ஒரு விதமான குழப்பமான நிலை, பதட்டமான நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அந்த நேரத்தில் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் உத்தியோகம் சார்ந்தோ குடும்பம் சார்ந்தோ எடுக்க வேண்டாம். அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே போல தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் மந்தமான நிலையை சந்திப்பாங்க. இந்த காலம் சில முக்கியமான வேலைகள் முடிக்கப்படாமலும் போகலாம். இதனால சில பல சிக்கல்களும் உருவாகலாம். அதே போல பணியிடத்தில் கவனக்குறைவான பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. அதனால பணியிட சூழ்நிலையை கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டியது அவசியமாகிறது. பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக தொந்தரவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பணியிட சூழலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக ஒரு நிலையில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்கள் வருமே தவிர்த்து குடும்பத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் இந்த 2 விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் சரி, உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலையும் சரி அதி உஷாராக இருக்கணும். மற்றபடி மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆனால் அது உடனடியாக சரியாகிடும்.
அதே மாதிரி தேவைக்கு ஏற்ப பணவரவு இருக்கிறதுனால பெரிய பண பற்றாக்குறையை வந்து இந்த காலத்தில் நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்காது. அதே மாதிரி வந்து வரவுகளும் வந்து அதிகமாகவும் இருக்காது. உங்களுடைய தேவைக்கு எவ்வளவோ அதற்கு நிகரான வரவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு தான் செலவுகளை மேற்கொண்டாக வேண்டும். வேறு வழியும் கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சூழ்நிலை அப்படின்னு வரும்பொழுது ஒரு சுமூகமான சூழ்நிலையாகவே இருக்கும். ஆனாலும் வந்து நீங்கள் பணியிட சூழல் வெளியில் சென்று வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் வந்து உயர் அதிகாரிகளினுடைய அழுத்தம் இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். இதனால் குடும்பத்தையும் வேலையையும் வந்து நிர்வகிக்கிறதுல வந்து சிறு சிரமத்தை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தோடு இருக்கணும். வேலையையும் குடும்பத்தையும் சரிவர கவனித்து கொள்வதற்கான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களுடைய பார்ட்னருடன் வந்து விவாதங்கள் ஏற்படலாம். பார்ட்னரே வந்து தங்களை ஏமாற்றவும் முற்படலாம். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே முன்னின்று கவனிக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி பொருட்கள் வந்து வெளியில் போகிறது, உள்ளே வர்றது, பண விஷயம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்ட்னரோடு நீங்களும் ஒன்றிணைந்து வந்து கண்காணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய மேற்பார்வையும் உங்களுடைய தொழிலில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. புதிதாக எந்த ஒரு வேலையையும் செய்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவில் நிதி இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பணப்பிரச்சனையில் வந்து முன்னேற்றம் வந்து குறைவாக இருக்கும். அதாவது எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவு கிடைக்கிறதுல வந்து சிறு சிக்கல்கள் வந்து உருவாக செய்யலாம் அப்படின்னும் சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப உஷாராக இருக்கணும். யாருக்குமே இந்த நேரத்தில் ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க. யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி மூன்றாவது நபர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் செயல்லையும் வந்து இறங்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தில் சிறு முன்னேற்றம் காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா, வியாபாரத்தில் யார் உங்களை ஏமாற்றி விட்டு சென்றார்களோ வந்து அவர்களே திரும்பி வந்து அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் மறுபடியும் உங்களை ஏமாற்ற செய்யலாம். நீங்கள் மறுபடியும் ஏமாற்றம் அடையலாம். அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. மறுபடியும் வந்து அவங்கள நம்பி எந்த ஒரு வாக்குறுதியோ அல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையோ வந்து அவர்களிடத்துல நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் எல்லா தடை கற்களாக இருக்கின்றதோ அவை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிக்கற்களாக மாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த ஒரு விஷயத்திற்குமே இந்த காலகட்டத்தில் பயப்படவே வேண்டாங்க. வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல இந்த காலம் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக இடம் கொடுக்கும், கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு நீங்கள் சிறிது நேரம் நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்குங்க. அவ்வளோதானே தவிர்த்து வேறு பெரிய அளவில் பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. இருந்தாலும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து கொள்ள பாருங்க. முடிஞ்ச அளவு உங்கள் கையால் இந்த காலகட்டத்தில் வந்து என்ன உதவிகள் மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை வந்து கொஞ்சம் ஏழைகளுக்கு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மன திருப்தி, மன நிம்மதி வந்து அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. உங்களுடைய மனதை சாந்தமாக அமைதியாக வைத்துக்கொள்ளலாம். பிறருக்கு, அதுவும் ஏழைகளுக்கு நீங்கள் உங்கள் கையால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். கண்டிப்பாக மன திருப்தி அடைவீங்க. மனம் சாந்தமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். ஆனால் அதே சமயம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பகைவர்கள் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால
எதிரிகளிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. பகைமையை பெருசாக வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டு ஓய்வு அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல காலதாமதம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஏமாற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க தினம்தோறும் முருகர் பாதங்களை பார்த்து வழிபாடு செய்யுங்க. அனைத்துமே நல்லதாகவே நடக்கும்.